கிராண்ட் சதர்ன் ட்ரங்க் ரோடு கரெக்டுங்களா? அப்போ அந்த நம்மளுடைய சென்னை புறநகர் பகுதிகளில் மிக மிக ரொம்ப அற்புதமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்க, அபார வளர்ச்சி அடைஞ்சிருக்க ஒரே இடம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்மளுடைய ஜிஎஸ்டி ரோடு தாங்க. இந்த ரோட ஒட்டிய ஒரு மனைப்பிரிவு இன்னைக்கு நம்ம ஒரு முதலீடு போட வந்திருக்கோம் அப்படின்னா இது காலம் நமக்கு கிடைத்த ஒரு கொடுப்பனையா தான் நம்ம இதை கருதுறோம். காலம் நமக்கு கிடைத்த ஒரு கொடுப்பனையா தான் நம்ம இதை கருதுறோம். வணக்கம், என் பேர் பரமேஸ்வரி. குரு சார் மூலமா இந்த பிளாட் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. வந்ததுமே எங்களுக்கு இடம் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால பிளாட் நம்பர் 130 அதை வந்து நாங்க புக் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய நிறுவனம் வெறும் இடத்தை மட்டும் கொடுத்து அதை வாங்கிக்கணும்னு சொல்லாம அந்த இடத்துல அடிப்படை வசதிகள், தார் சாலை, கரண்ட் வசதி, அதுக்கு பிறகு தண்ணீர் வசதி, பென்சிங் செய்யப்பட்டு 24x7 24 மணி நேரமும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வேலி அமைத்து செக்யூரிட்டி அது எல்லாத்தையும் அமைச்சுதான் நம்ம இந்த நிலத்தை நம்ம வந்து கொடுக்கிறோம். முத்தான முதலீடா நம்ம கொடுக்கிறோம். ஜிஎஸ்டி ரயில்வே சிட்டியில வந்து இடம் பார்க்கறதுக்கு வந்திருந்தோம். இங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு, பிளஸ் எல்லா அம்யூனிட்டிஸுமே நல்லா இருந்துச்சுனால we are okay to buy the land here. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அச்சரப்பாக்கம் சைட்ல வந்து எல்லா வசதி, கோயில் இருக்கு, மார்க்கெட் இருக்கு, எல்லா வசதியுமே இருக்கிற சைட்டு சார். இது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நாங்கள் இதில் வந்து பிளாட்டை புக் பண்ணி வாங்கிட்டோம். இப்போ ஒரு நிலம் வாங்க போறோம்னு வச்சுக்கீங்களேன், நம்ம என்னென்னலாம் சார் பார்ப்போம், இருக்கான்னு பார்ப்போம். அது நம்மளுடைய சைட்ல கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே இருக்கு. சரி, அடுத்ததா ஒரு பெரிய அகலமான சாலை வசதி இருக்கான்னு பார்ப்போம். அந்த சாலை வசதி இருக்கான்னு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1.2 கிலோமீட்டர் நம்மளுடைய ஜிஎஸ்டில இருந்து 1.2 கிலோமீட்டர்ல நம்மளுடைய சைட் ஆன் ரோடு சைட். ஸோ ஒரு ஜிஎஸ்டியோட பெல்ட், இன்னொன்னு ரயில்வே டிராக்கோட பெல்ட். ஆனா நாம எப்படி கொடுக்கறோம்னா வளர்ந்த இடமாவே கொடுக்கிறோம். அதாவது உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய இடம். பிளாட்டோட இங்க சர்வீஸ் எங்களுக்கு எல்லாமே வந்து இடம் பாக்குறதுல இருந்து, எங்களை கூப்பிட்டு வந்ததுல இருந்து, எங்களை நல்ல ஒரு கன்வீனியன்டான விதத்துல வந்து ரொம்ப அழகா சர்வீஸ் பண்ணாங்க. அதாவது ஒன்று வாங்குறோம் அப்படின்னா நமக்கு முதல்ல பிடிச்சிருக்கணும். பிடிச்சதுக்கு வந்து ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இடம் பிடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நியர்பை ரோடு தெரியுது. ஸோ அதனால ஜிஎஸ்டி ரோடு இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ரோடு இருக்கிறதுனால நாங்கள் இடத்துக்காக வந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வசதி, ஈபிலேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கு சார் இங்கே. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய சைட்டுக்கு மிக அருகாமையிலேயே எதிர்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருக்குங்க. ஸோ மார்க்கெட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதிபராசக்தி பள்ளி குழுமம் அங்க இல்லாத அடிப்படை வசதிகளே இல்லைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் டிராவல் பண்ணீங்கன்னா நம்மளுடைய ஆதிபராசக்தி கோயில் இருக்குங்க. அந்த கோயில் பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், சயின்ஸ், மெடிக்கல் காலேஜ், எல்லா விதமான காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற இடத்துல கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஆதிபராசக்தி குழுமம் இருக்கக்கூடிய இடம் தான். அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய 3 நிமிட பயணத்திலே பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூருடைய ரயில்வே ஸ்டேஷன். அங்க வந்து பாத்தீங்கன்னா நிக்காத எக்ஸ்பிரஸே கிடையாதுங்க. நீங்க எல்லா ட்ரெயினுமே வந்து எங்க நின்னா கம்பல்சரி நம்மளுடைய மேல்மருவத்தூர்ல நின்றுடும். அப்படி பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அங்க இருந்து 5 மினிட்ஸ்ல நம்மளுடைய சைட்டுக்கே வந்துடலாம். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் வாங்குறாருன்னா அடுத்த வாரமே பூமி பூஜை போட்டு 3 மாசத்துல வீடு கட்டி குடியேறலாம். அந்த அளவுக்கு அனைத்து அம்சங்களும் ஒன்றாக இணைந்த இடம் தான் இந்த இடம்.